ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம 12th ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் ஒரு 5 மார்க் பார்க்க போகிறோம். அது என்னதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு U2 அண்ட் எலக்ட்ரிக் டைபோல் on an axial line. இப்போது ஒரு எலக்ட்ரிக் டைபோலுன்றது என்னென்னா ஒரு ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ், 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் separated by a small distance. ஒரு சின்ன டிஸ்டன்ஸ். ஏற்கனவே அந்த 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ்ன்றது ஒரு பாயிண்ட் சார்ஜ். அந்த பாயிண்ட் சார்ஜை செப்பரேட் பண்ணுற ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸை அதுதான் ஒரு எலக்ட்ரிக் டைபோல்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு ஆக்சியல் லைன், அதாவது ஒரு நேர்கோட்டில் ஃபஸ்ட்டு ஒரு டைபோல் எடுத்துக்கிறோம். இது ஒரு டைபோல். இது -q +q. ஆரிஜின் இது. இந்த டிஸ்டன்ஸ் a. இந்த மொத்த டிஸ்டன்ஸும் 2a. இப்போ இங்கேருந்து ஒரு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, அது C. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 +q எப்படி இருக்குன்னா டுவர்ட்ஸ் உள்ளே தான் இருக்கும் எப்போயுமே. மைனஸ் இது எப்படி இருக்குன்னா அவுட்வர்ட்ஸாக இருக்கும். இப்போ இந்த ஆரிஜின்லேருந்து சிக்கு இருக்கிற அந்த டிஸ்டன்ஸ் R. இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு U2 +q. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்னென்னா 1/4πε0 q/r². ஆனால் நம்மளுக்கு E ப்ளஸ்ஸுக்கு எடுக்கிறோம். அப்போ இது இன்வெர்ஸாக இருக்கும். அப்போ சியிலேருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருமா? இப்போ r-a² நம்ம போட்டுக்கணும். இதே மாதிரி E மைனஸ்க்கு எழுதுகிறோம். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் U2 -q போட்டிருக்கோம். நம்மளுக்கு வெளியில் போகிறதுனால இந்த ஏவையும் சேர்த்து ப்ளஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த r+a²னா இந்த இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ இந்த ஏவையும் ப்ளஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. சின்ஸ் இப்போது +q கிட்ட இருக்கிற அந்த அட்ராக்ஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டோட அட்ராக்ஷன் -E விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி கண்டுபிடிப்போம்னா E total = E + E minus. இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். இப்போ E ப்ளஸோட வேல்யூவையும் E மைனஸோட வேல்யூவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/4
பை எப்சிலான் நாட் q by r minus a the whole square plus 1 by 4 pi epsilon naught q by r plus a the whole square. இப்போ q by 4 pi epsilon நாட்ன்றது காமனாக இருக்கிறதுனால நம்ம q by 4 pi epsilon நாட்டை வெளியில் எடுத்துகிறோம். மிச்சம் r minus a the 1 by r minus a the whole square minus 1 by r plus a square the a r plus a the whole square தான் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். இங்கே வந்து r plus a the whole squareனு கிடைக்கும், மைனஸ் r minus a the whole squareனு கிடைக்கும், கீழே r ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் the whole squareனு கிடைக்கும். இப்போது சின்ஸ் ஆரை விட ஏ வந்து ரொம்ப சிறுசு அளவில், அதையுமே ஸ்கொயர் பண்ணி அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்போ அது எவ்வளோ சின்ன நம்பராக இருக்கும். அதனால் நம்ம இந்த ஏ ஸ்கொயருன்ற வேல்யூவை நெக்லெக்ட் பண்ணிடுறோம். இதை வந்து எடுத்துக்காமல் எழுத போகிறோம். அப்போ q by 4 pi epsilon naught இதை வந்து a plus b the whole square ஃபார்முலாவிலையும் இது வந்து a minus b the whole square ஃபார்முலாவிலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். r square plus a square plus 2ar square minus 2ar. கீழே ஆர் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மட்டும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஏ ஸ்கொயரை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து அதை வந்து சால்வ் பண்ணுறோம். q by 4 pi epsilon naught